அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் ராசி பலன்கள் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இந்த மேஷ ராசிலேருந்து 12 ராசிகளில் பிறந்தவர்கள் குணநலங்கள்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை திறன், அதை பற்றி நம்ம இன்னிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு ராசியில் பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த பதிவுகளில். சரிங்களா? இன்றைக்கி இந்த மேஷ ராசி அப்படின்றது காலபுருஷனுக்கு முதல் வீடாக வருது. சரிங்களா? இந்த ராசிக்கு அதிபதி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் வருவார். இந்த ராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள், பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதங்கள் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ராசி பார்த்திங்கன்னா சர ராசி அப்படின்வாங்க. சரம் அப்படின்றது வேகத்தை குறைக்கும். அதே மாதிரி இது தத்துவத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நெருப்பு தத்துவம். நேசம்ன்றது செவ்வாய் இது நெருப்பு ராசி கொடுக்கும். சரிங்களா? அப்போது இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் தைரியம் மிக்கவர்களாக இருப்பாங்க. துணிச்சல், நல்ல தைரியம் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். விடாமுயற்சியாக இருக்கும். இவங்க சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பு நிறைந்தவர்கள்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு செயல்லையும் பார்த்தோம் அப்படின்னா வேகம் இருக்கும். ஒரு ஸ்திரத்தன்மைன்றது வேகத்தன்மை தான் அதிகமாக இருக்கும். சீக்கிரமாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த தன்மையில் அவர்கள் பாசம் அதெல்லாம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பாசம் மிக்கவர்கள் சொல்லுவோம். எல்லாருக்கும் நல்ல உதவும் மனப்பான்மை, நல்ல இது இருக்கும். நல்ல படிப்பாளிகளாக இருப்பாங்க. இதில் நிறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் கூட இதில் இருப்பாங்க. அதே மாதிரி இவர்கள் செய்யும் தொழில் ஒரு ஸ்திரமான தொழில், நல்ல இதில் இருக்கும். ஒரு நிரந்தர வருமானம் ஈற்ற அளவுக்கு இவங்க தொழில்கள் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவர்கள் இந்த குடும்பம் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு குடும்பம் ஒரு நிலையான குடும்பம் இருக்கும். குடும்பத்துக்கு ஒரு நிலையான வருமானம் இருக்கும். அவங்களுக்கு நிலையான வருமானம் இருக்கும். அதே மாதிரி இவர்கள் ஒரு என்ன சொல்லலாம், இந்த வீடு, வண்டி, வாகன அமைப்பு இவங்களுக்கு இருக்குது சொல்லலாம். இதில் இவர்கள் அதே மாதிரி இவங்க இந்த அழகு இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுவாங்க. அழகு ஆடம்பரத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுவாங்கன்னு சொல்லலாம். இவங்க ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. எதுலேயும் ஒரு நீட்னஸ்ஸு, ஒரு பர்ஃபெக்ஷன், அந்த இதை இவங்க எதிர்பார்ப்பாங்க. அதேமாதிரி இவங்க இருக்கிற இடத்த கூட இவங்க தூய்மையை நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஒரு இடம் சுத்தமாக இருக்கும். எந்த இடத்துல வீடாக இருந்தாலும் சரி, இந்த அலுவலகமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கே தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்த இவங்க பக்காவாக நீட்டாக ஒரு அமைப்பாக வச்சுருப்பாங்க. அதேமாதிரி இவர்கள் அழகு நிறைந்தவர்கள் சொல்லலாம். தன்னம்பிக்கை அதிகமாக இருப்பவர்கள் இவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்களுக்கு இது பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைகள், நல்ல இதெல்லாம் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிலையான இன்கம். அதே மாதிரி இவர்களுக்கு பொருளாதாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேர் வழியில் சம்பாதிச்சாங்க அப்படின்னா நிலைச்சி நிற்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்களுக்கு பொய் சொல்ல தெரியாது இவங்களுக்கு. அதே மாதிரி இவர்கள் தலைமை பண்பு அதிகமாக இருக்கும். இவர்கள் எப்படி சொல்கிறதுனா தலைமை பண்பு அதிகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இவங்களை ஒரு இடத்துல இவங்களுக்கு கை கட்டி வேலை செய்கிறதுன்றது இவங்களுக்கு பிடிக்காத விஷயம். அப்படியே இவங்க செய்தாலும் கொஞ்ச நாள் தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் இவங்க இவங்களுடைய சுயமாக அடுத்தவங்களை கை தட்டி வேலை வாங்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் படைத்தவர்கள்லாம் இவர்கள் ஏன்னா இது செவ்வாயினோட இது அப்படின்னால ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருக்கும். அதுவும் இல்லாத இங்கே சூரிய பகவான் வேறு உச்சம் பெற ராசி இந்த ராசி. அப்படி பார்க்கச்ச இவர்கள் சுறுசுறுப்புக்கு மிக்கவர்களாக இருக்கலாம். அரசு துறையில் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதேமாதிரி தைரியம் மிக்க பயம், இளங்கன்று பயம் அறியாது அப்படின்றல அதே மாதிரி பயம் இவங்களுக்குன்றது இருக்காது. மன தைரியம் அதிகமாக இருக்கும். துணிச்சல் மிக்கவர்கள். எந்த ஒரு வேலையும் டப்புன்னு செய்து முடிச்சிடுவாங்க. அது பின்விளைகள் அப்புறம் என்னன்றதை யோசித்து பார்த்து பண்ணாலும் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வேலையில் அவங்க கரெக்டாக செய்வாங்கன்னு சொல்லலாம். தலைமை இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை நல்லாவே இவங்கக்கிட்ட
இருக்குதுன்னு சொல்லலாம். அத்தகைய குணம் படைத்தவர்கள் தான் அவங்க. கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதில் ஒருத்தர்கிட்ட எப்படி வந்து பதிலை வாங்கணும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். புத்தி சாதுரியம் மிக்கவர்களாக இருப்பாங்க. இவர்கள் வந்து ஒரு சமயத்தில் வந்து மனம் வந்து இரட்டைத்தன்மையாக இருக்கும் அவங்களுக்கு. அதாவது ஃப்ரீயும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க ஒரு சிலர். இப்போ எங்கள் பேச்சில் வாக்கு சுத்தம் இவர்கள்கிட்ட இருக்கும், அதில் நம்ம குறை சொல்ல முடியாது. வாக்கு சுத்தம் இருக்கும். அதே மாதிரி இவங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுபவர்கள். தன்னம்பிக்கை, கௌரவம் பார்ப்பாங்க. அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் இவங்க எதிர்பார்ப்பாங்க. மரியாதை இவங்க அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிலையான இன்கம் இவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு பிரயாணங்கள் கொஞ்சம் அதிகமாக விரும்புவாங்க. இவங்களுக்கு வந்து இந்த ஆடம்பர பொருளில் வந்து கொஞ்சம் ஈடுபாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு பிள்ளைகள் பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல பிள்ளைகள் இருப்பாங்க. அவர்கள்கிட்ட கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கத்தான் செய்யும் அவங்களுக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி இவர்களுக்கு வந்து பார்த்தா தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க நிறைய பேர். அதேமாதிரி மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள்லாம் கூட இருப்பாங்க இதில். ஸோ மருத்துவத்துறையும் பார்க்கச்சு இந்த சர்ஜரிஸ் சிறு அறுவை சிகிச்சை செய்கிறாங்களா, அந்த இதில் நிபுணர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க நீதித்துறையிலையும் வந்து சிறந்து விளங்குபவர்களாக இருப்பாங்க. அவங்க ரெண்டுத்துலேயுமே வந்து அவங்க இருக்கும் பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஒரு கால்குலேட்டிவ் மைண்டுன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ஒரு பர்ஃபெக்டாக செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதேமாதிரி மற்றவங்ககிட்டையும் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாங்க. அதே போல் இவர்கள் பாசம் அதிகமாக நிற்கும் அப்படி வச்சுருப்பாங்க. பெற்றோர்கள் மேல் நல்ல மதிப்பு மரியாதையில் இருக்கும். தாய் அன்பு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. தாய் மேலே பாசங்கள் அதிகமாக வச்சுருப்பாங்க. உடன்பிறப்புகள் மேல் நல்ல பாசம் எல்லாமே நிறைந்தவர்களாக இருக்கும். ஆனால் உடன்பிறப்புகள்னால இவர் ஒரு சில சமயத்தில் வந்து ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவர்களுக்காக வந்து விட்டு கொடுக்குற சூழ்நிலையும் வந்து இவங்களுக்கு உருவாகிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு விட்டு கொடுக்கும் தன்மை இவங்களுக்கு இருக்கும். பிடிவாத குணம், வைராக்கியம் எல்லாமே இருந்தாலும் உடன்பிறப்புக்காக வந்து சில விஷயங்கள் இவங்க தியாகங்கள் எல்லாம் விட்டு கொடுப்பார்கள் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து உணவு பிரியர்கள். இவங்க வந்து சாப்பாடு நல்லா செய்வாங்க. இவங்க கேட்ரிங் இதெல்லாம் இவங்க பண்ணாங்கன்னா ஜெயிச்சு காட்டுவாங்கன்னு சொல்லலாம். ஒரு நான் சொல்கிறேன், அதாவது சமையல் வல்லுநர்கள் கூட இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அத்தகைய திறமை மிக்கவர்கள் தான் இந்த மேஷ ராசிக்காரர்கள் இவங்களுக்கு. அதே மாதிரி இவர்களுக்கு வருமானம் எல்லாமே வந்து இது இருக்கும். இவர்கள் நியாயமாக இவங்க வந்து தொழிலாளர்கள் இவங்க கீழே வேலை செய்கிறாங்க வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க. அதிகார தோரணை இருந்தாலும் யார்கிட்ட எப்படி எப்போ பேசினா எப்படி எந்த வேலை வாங்க முடியுன்ற நுண்ணறிவு மிக்கவர்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவர்கள் வந்து புதனோட இதுவும் இருக்கிறதுல இவங்க வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நல்ல ஆராய்ச்சி இதெல்லாம் இருக்கும். இல்லை அட்வான்ஸ்டு நாலேஜ் இவங்ககிட்ட இருக்கும். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட நம்ம சொல்லலாம். அதேமாதிரி கேள்வி ஞானம் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி ஏதாவது ஒரு பற்றி படிப்பு அதெல்லாம் ஏதாவது படிச்சுட்டே இருப்பாங்க. அதேமாரி இவங்க ஒரு சமயத்தில் இவங்க படித்த படிப்புக்கும் இவங்க செய்கிற தொழிலுக்கும் வந்து இது வித்தியாசம் இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவர்கள் படிப்பில் கூட பார்த்தோம் அப்படின்னா 2-3 காலேஜஸ் ஸ்கூல்ஸோ இல்லை காலேஜஸோ வந்து கூட மாற்றி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். படிப்பில் இவர்கள் புலி, அதுவும் நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம். விளையாட்டுத்துறையில் இவர்கள் ஆர்வம் உண்டு. விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்குபவர்கள் சொல்லலாம். தொழில்கள் பார்த்தா தான் சொன்னேன், அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா விளையாட்டுத்துறை, போலீஸ் துறை, இராணுவம், மிலிட்ரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இதில் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அதையும் ஜெயிச்சு காட்டுபவர்களும் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் அவங்க. அதே மாதிரி இவர்களுக்கு வந்து நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கும். இது மேஷம் அப்படின்ற பக்கத்து தலைப்பகுதியை கொடுக்கும். ஸோ அதனால் தலைவலி, சைனஸ் ப்ராப்ளம் சொல்லுவோம். அந்த மாதிரி இவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இங்கே சூரியன் அதுவும் இருக்கிறதுனால உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகள், வயிறு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும். இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு சில சமயத்தில் ஒரு சிலருக்கு வந்து நரம்பு தளர்ச்சி கூட இருக்கும். அப்போ நரம்பு இழுத்து பிடிச்சிக்குதுன்றல அந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து இந்த இதில் இருக்கவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்கள் பிற்பகுதி வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும், அதுவும் சொல்லலாம். அதே மாதிரி இவர்கள் வந்து லைஃப் பார்ட்னர்ஸை, கணவன் மனைவியை வந்து கண்கலங்க வச்சாங்க அப்படின்னா இவர்களுக்கு கிடைக்கிற வருமானத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் கட்டியவனை கண்கலங்க வச்சுக்கிற இவர்கள் வந்து ஒரு உயரிய நிலையை அடைவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஒரு சில சமயங்களில் இவங்க அடுத்தவங்களுடைய அட்வைஸை கேட்டு நடந்துப்பாங்க. அதில் வந்து சில ஜெயிச்சும் காட்டுவாங்கன்னு நம்ம சொல்லலாம். இவர்கள் வந்து தனித்தன்மை மிக்கவர்கள் இவங்க. அதனால் வந்து இவர்களுக்கு எதையும் சாதிக்க பிறந்தவர்கள் சொல்லலாம். ஆராய்ச்சியாளர் நிறைய பேரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி இந்த ராசியில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவங்களுக்கு வந்து பிரெயின் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டில் வேலை செய்யும். இவர்கள் வந்து என்ன சொல்லலாம்னா கிரிமினல் மைண்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். புத்தி சாதுரியம் நிறைய அதிகமாக இருக்கவங்கக்கிட்ட யார்கிட்ட எப்படி அதை சொன்னல, யார்கிட்ட எப்படி பேசினா எந்த வேலையை நடத்த முடியுமோ அதை கரெக்டாக பண்ணுவாங்கனால அது வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரங்கள் கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பரணியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இவர்கள் வந்து அழகு, ஆடம்பரம், சிற்றின்ப பிரியை அந்த மாதிரி இதில் இவர்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிருத்திகை ஒன்றுன்றப்ப இவர்கள் வந்து கௌரவம் பார்ப்பாங்க, அந்தஸ்து, அதேமாதிரி தலைமை பண்பு இதெல்லாம் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. இவர்கள் வந்து தலைமை பண்பு ஏற்கனவே தான் இவங்க நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஈஸியாக அது கிடச்சிரும். அதற்கு தகுதியானவர்கள் தான் இந்த மேஷராசிக்காரர்கள் நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த ராசியில் கிரகங்கள் இருந்தால் எப்படி இவர்கள் பலன்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ மேஷத்தில் வந்து உங்களுக்கு மேஷராசி அதிபதி செவ்வாய். ஸோ செவ்வாயின்றப்போ இவர்கள்கிட்ட ஆதிக்க குணம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். நல்ல திறம் படைத்தவர்கள், பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் நல்ல பாசம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க, தைரியம் மிக்கவர்களாக இருப்பாங்க, பராக்கிரம் மிக்கவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ இவர்கிட்ட சூரியன் இருந்துச்சு அப்படின்னா வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அதனால் கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். அவங்களுக்கு தலைமை பண்பு அதிகமாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லலாம். தான தர்மங்கள் நல்லா செய்வாங்க, பெரியவர்களை போற்றி புகழ்வார்கள் சொல்லலாம். அதே மாதிரி இதில் இங்கே வந்து செவ்வாய் கூட புதன் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். புதன் அப்படின்னு வச்சு படிப்பில் வந்து ஒரு தடை இருக்கும் நமக்கு இல்லையா. ஒரு கிராப் விட்டு படிச்சிருப்பாங்க, இல்லை வந்து 2-3 இதுவாகி படிச்சிருப்பாங்க, பிரேக் விட்டு படிச்சிருப்பாங்க, இல்லை லேட்டாக சேர்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து படிப்பில் வந்து புதன் இருந்துச்சு அப்படின்னா வந்து படிப்பில் ஒரு தடை இவங்களுக்கு இருக்க தான் செய்யும். இதுவே சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் இருந்தார் அப்படின்னா இவருக்கு அதான் இந்த அழகு, ஆடம்பர பொருட்கள்லாம் இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம் அதெல்லாம் வந்து ஒரு கலைநயம் மிக்கவர்களாக இருப்பாங்க. கலகலப்பு பேர்வழிகள் சொல்லலாம். அவங்க சிந்தனையாளர்கள் சொல்லலாம். சிறந்த பேச்சாளர்கள் கூட நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் இவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும். ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது கூட இப்போ புதன் இருக்கிறத குரு பகவான் இருந்தார்னா குருவுக்கு பார்க்க கோடி நன்மைன்றோம். அப்போது குரு இருக்குச்சு அவர்களுக்கு தர்ம சிந்தனை நிறைய இருக்கும், புத்திசாலிகள் நிறைந்தவர்களாக இருப்பாங்க, கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும், மகான்கள் பெரியவர்கள்லாம் நல்லா மதிப்பாங்க, கோயில் குளங்கள் நிறைய செய்வங்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கோயில் தர்மகத்தா ட்ரஸ்டியாக கூட இருப்பாங்க. அதில் அந்த இதில் நிறைந்திருப்பவர்களாக இருப்பாங்க. தான தர்மங்கள் நிறையவே செய்வாங்க சொன்னால் தெய்வ வழிபாடு நிறையவே செய்வாங்கன்னு சொல்லலாம். அதே இவங்க கூட வந்து இப்போ சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா தாய் மேலே அதிக பாசம் இருக்கவாக இருக்கும். உணவு அதிகமாக சாப்பிடுவாங்க, உணவு பிரியர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து யார்கிட்ட கோபம் பட்டாங்கன்னா டக்குன்னு அந்த வார்த்தையோட உடனே மனசறிங்க இலகிய மனசு போயிட்டு திரும்பி பேசிடுவாங்க. எளிதில் வந்து உணர்ச்சி வசப்படுபவர்களை கூட இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். சனி இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து சனி வந்து இங்கே வந்து நீச்சமாயிடுறார். ஸோ நீச்சமாக வச்சா வந்து உறவுகளில் வந்து ஒரு சில பிரச்சனைகள், சங்கடங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஆனால் சனி இருக்க பிறந்தவர்கள் பார்த்தா அப்படின்னா நிச்சயம் வெளிநாடு போயிடுவாங்க. வெளியே இதில் வந்து வேலை விஷயமாக போய்ட்டு எப்படியாவது ஒரு ட்ரிப் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. மற்றபடி வந்து தடைகள் சின்னதாக இருந்தாலும் இவர்கள் வந்து இள வயசுலேயே வந்து வேலைக்கு போகிறவங்களாக கூட இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவர்கள் வந்து பொதுவாக அதேமாதிரி இந்த மேஷ ராசிக்காரர்கள் பொதுவாக இறை வழிபாடு செய்யறது வந்து குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்யிச்சாங்க அப்படின்னா மேலும் இவர்களுக்கு நன்மைகள் எல்லாமே வந்து சிறந்து விளங்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து இந்த மேஷராசிக்கான சிறந்த குணங்கள் என்ன நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதோட இந்த பதிவு முடியுது. நாளைக்கு நம்ம ரிஷபராசிக்காரர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.